புரட்டி போடக்கூடிய நெம்புகோல் கவிதையை உங்களில் யார் தரப்போகிறீர்கள் என்று மேத்தா கவிதையை நாங்கள்லாம் 1990, 93, 96 காலகட்டங்களில் ஒவ்வொரு மேடைகளிலும் பேசி முதல் பரிசு கிடைக்குமா என்று, மேடை கிடைக்குமா என்று ஓடி ஓடி பேசியிருக்கிறோம். இன்று நண்பனை மேடையேற்றி திரு லட்சியத்தங்கள் லட்சுமிகாந்தன் அவர்களும் ஸ்ரீராம் ஆதித்தன் அவர்களும் சந்தோஷப்பட்டிருக்கிறார்கள். இந்த மேடையேற்றி அழகு பார்க்கிற அந்த பொறுப்பும் கடமையும் அவர்களுக்குள் ஏற்படுத்தி கொண்டு எனக்கு ஒரு பேச முடியாத ஒரு மகிழ்ச்சியான ஒரு என்னென்றால் ஒரு 30 வருடம் ஆகிவிட்டது. ஒரே மேடையில் லட்சுமிகாந்தனும் திரு ராமாதித்தன் அவர்களும் நானும் பேசி 32 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. அதற்கு பிறகு இந்த மேடையில் நான் பேசுகிறேன். நீங்கள் எல்லாம் இப்போதுதான் அவருடைய பேச்சை விருப்பாக கேட்கிறீர்கள். நான் அப்போதே வியந்து பார்த்திருக்கிறோம். எதுவுமே பேச முடியாது, அந்த அளவுக்கு இனிமையான குரல், வேகமான சிந்தனை, ஆளை மயக்குகிற தமிழ் என்று அவர்கள் விளையாடி இருக்கிறார்கள். அந்த அனுபவங்களை பேசினாலே எனக்கு 1 மணி நேரம் வேணும். ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்டிருப்பது வெறும் 10 நிமிஷம் தான். அதுக்கே நான் சண்டை போடணும். ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் நாங்கள் கல்லூரி காலகட்டங்களில் மேடைகளில் எங்கள் கூட தான் இந்த தங்கமேட்டை ராம், அவரும் மதுரையிலேருந்து வருவார், பேச்சு போட்டியில் கலந்துக்குவார். இந்த ஸ்ரீராம் ஆதித்தனும் அப்போ ராமச்சந்திரனாக இருந்தார், லட்சுமிகாந்தன் இவங்கெல்லாம் இருந்தால் எனக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைக்காது. முடிவே பண்ணிடுவேன், இந்த மேடை ஏறுறது வேஸ்ட்டு அப்படின்னு. 4வது 5வது வந்துடும். ஆனால் 3 ப்ரைஸ் தான் எனக்கு கொடுப்பாங்க, 6 பரிசுலாம் கிடையாது. அதனால் அந்த மாதிரியான ஒரு மனநிலை சூழ்நிலையில் நாங்கள் ஓடி ஆடி எந்தவித ஒரு நட்பு அப்படிங்கிற ஒரு வட்டத்தில் ஈகோ இல்லாமல் அப்படி நடுவில் இடைவெளி விட்ட காலங்களும் உண்டு. கடந்த காலங்களில் 10 ஆண்டுகள் கூட பேசாமல் வாட்ஸ்அப்லாம் இப்போ வந்தங்காட்டி தொடர்பு கொள்கிறோம். இல்லைன்னா அப்போலாம் எதுவுமே இல்லாமல் வெளியூர்களில் இருந்த காலகட்டங்கள் கூட இல்லை. ஆனால் அந்த அன்பும் பிடிப்பும் இந்த சூழலும் இருக்கிறது. அப்படி நாங்கள் தன்னம்பிக்கையாக பேசி ஒரு கட்டத்தில் நண்பர் கல்லூரியினுடைய என்னுடைய சிபிஎம் கல்லூரியினுடைய காம்பவுண்ட் சூருக்கு வெளியில் தோல் மீது தோல் போட்டு சொல்கிறார். அப்போ கொஞ்சம் காதல் தோல் அந்த வயிறுக்கே உள்ள அந்த எண்ணங்களோடு இருக்கும்போது வைரமுத்துனுடைய கவிதையை சொல்லி, நண்பா நீ என்ன உலகத்தின் கடைசி பெண்ணையா காதலித்து விட்டாய் என்று ஆறுதல் சொல்கிறார். இதெல்லாம் ஒரு நையாண்டிங்க. அது என்ன சொல்றது, அதாவது நம்ம எவ்வளவோ இறுக்கமான சூழலில் இருந்தால் கூட அதை ஒரு கவிதையத்தோடு அந்த சோகத்தையும் சுகமாய் மாற்றுகிற தன்மை இந்த நண்பர்கள் லட்சுமிகாந்தனுக்கும் ஸ்ரீராம் ஆதித்தன் என்கிற ராமச்சந்திரனுக்கும் என் தோழர்களுக்கு இருவருக்குமே உண்டு. இவர்களை லட்சிய சகோதரர்கள் என்று நான் இதுவரை நினைத்துக் கொண்டிருந்தேன். இன்று முதல் இவர்களை நான் அழைக்கிறேன் தன்னம்பிக்கை சகோதரர்கள் என்று. ஏன்னா என்ன பேசணும்னு கேட்டால் தன்னம்பிக்கையா பேசுனேன். இவங்களை பற்றி பேசினாவே தன்னம்பிக்கையா மாறிடுமே, நீ எவ்வளோ நிறைய எழுதி வச்சுட்டு வந்திருக்கேன், அதெல்லாம் பேசினா பழைய நினைவுகளில் நம்ம இது பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஆனால் அவங்க அன்பு கட்டளை விட்டதுக்குனுங்க ஏதாவது ஒரு தன்னம்பிக்கையை இங்கே சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி சிவா அறக்கட்டளையை நிறுவி, டி.கே. துரைசாமி கல்வி மையத்தை நிறுவி எவ்வளவோ பேர் மேடை ஏறணும்னு ஆசைப்பட்டு இருந்தவங்களை எல்லாம் மேடை ஏற்றி நண்பர் லட்சுமிகாந்தன் அவர்கள் சிறை கைதிகளுக்கும் கல்வி பள்ளி கல்லூரி நிறுவனங்களுக்கும் எல்லாம் சென்று கடந்த 2005ஆம் ஆண்டு முதல் 15 லட்சம் பேருக்கு மேல் தன்னம்பிக்கையாளராக ஏற்படுத்தி இருக்கிறார். அதற்கு பெரிய கைதட்டல் நம்ம கொடுக்கணும். என்ன அப்படிங்கிற ஒரு மனநிலையில நாம வாழ்ந்துட்டு இருக்கிற சூழல்ல என் நண்பன், என் கூட இருக்கிற உறவினன் மேடை ஏறணும், இல்லைன்னா என்னுடைய நண்பர்களாக இருக்கிற நீங்கள் தன்னம்பிக்கையாளராக மாற வேண்டும். உங்கள் மூலம் இங்கே இருக்கிற 100 பேர்கள் மூலம் லட்சக்கணக்கான பேர் தன்னம்பிக்கையாளர்களாக மாறுவார்கள். இந்த சிந்தனை அலை அங்கும் பரவும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அந்த நம்பிக்கை உண்மை என்று நான் உணர்கிறேன். அதைத்தான் இங்கே பார்க்கிறேன். இதுவரைக்கும் இதே கோவை மாவட்டத்தில் அரங்கு கிடைக்குமா என்று அலைந்தோம் நாங்கள் மாணவர்களாக. அப்போது இலக்கிய பாசறை என்று ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தமிழன் என்கிற ஒருவர் வழக்கறிஞராக இருந்தார். அவர் மனைவி அவரும் வழக்கறிஞராக இருந்தார், புவனேஸ்வரி என்பவர் இருந்தார். இவர்களெல்லாம் இப்போது நீதித்துறையிலே நீதிபதிகளாக, சென்னை மாவட்ட கூடுதல் நீதித்துறை நடுவராக புவனேஸ்வரி இருக்கிறார். இவர் மாவட்ட நீதிபதியாக இருந்து தமிழன் என்கிற முகமது ஜாவுதீன் அண்ணா அவர்கள் இப்போது தமிழ்நாட்டில் சட்டத்தை சரிபார்க்கிற, அதை புனரமைக்கிற ஒரு பெரிய பொறுப்பிலே இருக்கிறார்கள்.
எங்களுக்கு இலக்கிய தாகம் ஊட்டிய இந்த பெரிய உள்ளங்கள் எல்லாம் இப்போது எங்களையும் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த சூழல்ல நான் நிறைய பேசணும் அப்படின்னா, ஒன்று தன்னம்பிக்கையா பேசணும்னா, பெரிய கோயில் எடுத்துக்கங்க. ராஜராஜ சோழன் அவர் கட்டினார் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கோயில் எவ்வளவு டன் எடை உள்ளது, அது எத்தனை பூகம்பங்கள் நில அதிர்வுகள் வந்திருக்கும். ஆனாலும் கூட அதுக்கு கீழே என்ன மாதிரியான கட்டமைப்பு இருந்தால் அது அசையாமல் விழுகாமல் இருக்கும் என்று யோசித்து கட்டுமான வல்லுநர்கள் அன்று கட்டியிருப்பார்கள் என்று பார்த்தால், அந்த சிந்தனை அந்த ராஜராஜ சோழன் மன்னனுக்கு எப்படி உருவானது என்று நீங்கள் யோசியுங்கள். ராஜராஜ சோழனையே பெரியதாக பெருமையாக பேசிக் கொண்டிருக்காமல் நாம் என்ன செய்யலாம் என்று நீங்கள் யோசியுங்கள். தன்னம்பிக்கையாளராக வருவீர்கள், நீங்கள் ஒரு சாதனையாளராக மாறுங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம அதுக்கப்புறம் திருக்குறள் பார்த்தீங்கன்னா நீங்க 2000 ஆண்டுக்கு முன் வந்தது என்று இப்போது பேசிக்கொண்டிருக்கிறோம். 2 அடியில் அந்த கிழவன் சொல்லாததே எதுவும் இல்லை. மலை, வான் சிறப்பு, நட்பு, அதிகாரம், அமைச்சர் பணி, முதலமைச்சர் பணி என்று இல்லறம், காமம், காதல் என்று அவன் சொல்லாதது எதுவுமே இல்லை. அந்த கிழவன் சாதித்தது இன்று 2000 ஆண்டுகளாக பேசப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது அந்த திருக்குறள் இன்றும் நிலைத்து காலத்தால் அழியாமல் இருக்கிறது. 2000 ஆண்டு அந்த தஞ்சை பெரிய கோயில் இன்றும் நிலைத்து நின்றிருக்கிறது. அது 1000 ஆண்டு. தொல்காப்பியம் 3000 ஆண்டு இன்றும் நிலைத்து நின்றிருக்கிறது. அதுதான் இலக்கண இலக்கியங்களுக்கு ஒரு இலக்கண நூலாக வரையறுக்கப்பட்டிருக்கிறது. தொல்காப்பியர் இன்றும் யாரென்றே தெரியாமல் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அவருடைய வயது, அவருடைய ஆண்டு பல விதங்களிலும் குழப்பமாக இருக்கிறது. ஆனாலும் 1000 ஆண்டு தஞ்சை பெரிய கோயில், 2000 ஆண்டு திருக்குறள், 3000 ஆண்டு தொல்காப்பியம் என்று காலத்தால்